Alhamdulillah. Alhamdulillah Rabbil Alamin. Assalatu wassalamu ala Sayyidina wa Nabiyyina wa Maulana Muhammadin wa ala ali Sayyidina wa Nabiyyina wa Maulana Muhammadin wa barik wa sallim alayhi. Amma ba'd. Faqad qala Allah Ta'ala fi shani habibihi ta'alima takbiran makhbiran wa amira. Inna Allah wa malaikatahu yusalluna ala nabi. Ya ayyuhalladhina amanu sallu alayhi wa sallimu taslima. Allahumma salli ala Sayyidina Muhammadin wa ala ali Sayyidina Muhammadin wa barik wa sallim alayhi. Wa ma tawfiqu illa billah. La hawla wa la quwwata illa billahil aliyyil azim. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatam min lisani yafqahu qawli. Rabbi inni mayyitun wa innaka hayyun ya Rabbi. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Rabbi dakinni minhuma nasitu wa allimni minhuma jahiltu. Rabbi inni mayyitun wa innaka hayyun ya Rabbi. Rabbi zidni ilma, Rabbi zidni ilma, Rabbi zidni ilma. Al-madad ya Rasulullah, al-madad ya Ghaus, al-madad ya Sheikh. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல அல்லாஹ்வின் ஒருவனுக்கே உரித்தாக. ஸலாத்தும் ஸலாமும் ஈருலக நாயகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபின்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், இமாம் பெருமக்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வந்திருக்கும் இன்னும் வரவிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாவின் அருளும் ரஹ்மத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை இந்த புனிதமான ஜும்மா வேளையிலே நல்லதை கேட்பதற்கும் நல்லதை சொல்வதற்கும் தொடர்ந்து அது குறித்து நல்ல விஷயங்களை சிந்திப்பதற்கும் வருங்காலத்தில் அதன்படி செயலாற்றுவதற்கும் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆரம்பமாக அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து கொள்கள் என்று முதலில் எனக்கும் அதற்கடுத்து நான் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். வாழும் காலம் எல்லாம் இறைவனின் பொருத்தத்தோடு வாழ்ந்து இறைவனின் பொருத்தத்தோடு மரணித்து நாளை நம்மை கபிழ்ந்து எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பப்படக்கூடிய தௌஃபீக்கை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தால் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை மனிதனுக்காக வேண்டி அல்லாஹ் படைச்சான். உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களையும் மனிதனுக்காக தான் அல்லாஹ் படைச்சான். இந்த மனிதன் அல்லாஹ் எதுக்கு படைச்சான்னு சொன்னா அவனை வணங்குறதுக்காக தான் அல்லாஹ் படைச்சான். ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். நான் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே அண்டி படைக்கவில்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வை நம்ம வணங்கணும். அல்லாஹ் தஆலா நம்ம படைப்பின் நோக்கமே அதுதான். எந்த தேவையா இருந்தாலும் அவங்ககிட்ட கேட்குறோம் அப்படின்னு அல்லாஹ் விரும்புகிறான். அதனால அல்லாஹ் தஆலா மனிதனை கடைசி வரைக்கும் தேவையாகவே அல்லாஹ் வச்சிருப்பான். ஏதாவது ஒரு தேவை வந்துன்னே இருக்கும். ஒரு தேவை நிறைவேறுச்சுன்னா அடுத்தது அவனுக்கு வேற ஒரு தேவை வரும். தொடர்ந்து அல்லாஹ் தஆலா நம்மளை கபூல்ல வைக்கிற வரைக்கும் ஏதாவது தேவையான போல நம்ம சார்ந்துக்கிட்டே இருப்போம். தேவை இருந்துக்கிட்டே இருக்கும். மனித வாழ்க்கையே அதுதான். அந்த அடிப்படையில் தான் நம்ம சில நாட்களாக பார்ப்போம், ரொம்ப வறட்சி, ரொம்ப கடுமையான வெயில், எங்கே பார்த்தாலும் வெயில், எதுவுமே பண்ண முடியல, ஒரு இடத்துக்கு போக முடியல, வர முடியல, ரொம்ப கடுமையான வெயில், எங்கே பார்த்தாலும் வறட்சி, எங்கேயுமே தண்ணி இல்லை, போர் போட்டாலும் தண்ணி கிடைக்க மாட்டேங்குது, இருந்த போர்லேயும் தண்ணி சீக்கிரமாக காலியாக போயிடுது. என்ன காரணம் சொன்னால் எங்கேயுமே மழை இல்லை. இந்த டைம்லாம் அதிகமான மழை பெஞ்சிருக்கணும், ஆனாலும் இது வரைக்கும் நம்ம மழை சரியாக பெய்யலை. காரணம் என்னன்னு சொன்னால் அல்லாஹ் நம்ம சோதிச்சுட்டே இருக்கிறான். ஏன் அல்லாஹ் சோதிக்கிறான்னு சொன்னால் அல்லாஹ் நம்ம மறந்துடக்கூடாது இல்லையா? அல்லாஹ் நம்ம திருக்கிறான் அப்படின்னு நம்ம ஞாபகம் முட்டுறதுக்கு அல்லாஹ் இந்த மாதிரி சோதனை நம்ம கொடுக்குறான். இன்னொன்று, நம்ம அதிகமாக பாவம் செஞ்சுட்டு இருக்கோம். அந்த பாவத்தின் காரணமாகத்தான் அல்லாஹ் நமக்கு நீரை தடுத்து வச்சிருக்கிறான். நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணீர் ரொம்ப முக்கியம். தண்ணீர் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. சமைக்க முடியாது, குளிக்க முடியாது, குடிக்க முடியாது, விவசாயம் பண்ண முடியாது, கால்நடைகள் நீர் இல்லாமல் இருக்காது. இப்படி எல்லா தேவைக்கும் தண்ணீர் ரொம்ப அவசியம். தண்ணீர் இல்லாமல் வாழ்க்கை என்பது சாத்தியமே கிடையாது. தண்ணீர் மிகவும் அவசியம். அண்டாது எந்திரிச்சதுலேருந்து எந்திரிச்சோடனே கையை கழுவோம், முகம் கழுவோம், நம்ம இயற்கை தேவைக்கு தண்ணி, இப்படி படுக்கிற வரைக்கும் தண்ணி 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 தான். எல்லாத்துக்குமே தண்ணி வேண்டும். தண்ணி இல்லாமல் மரம் செடி கொடியும் சரி, கால்நடைகளும் சரி, மனித ஜீவராசியும் சரி, தண்ணி இல்லாமல் வாழ்க்கை நகர்த்துறது ரொம்ப கஷ்டம். தண்ணியோட நம்ம ரொம்ப ஊன்றி போயிட்டோம். முழு உலகமே எல்லாம் தண்ணியில தானே படைச்சான்.
தண்ணி இல்லாம உலகமே இல்லை இல்லையா? அதுதான் தமிழ்ல சொல்லுவாங்க நீரின்றி அமையாத உலகம் அப்படின்னு. தண்ணி ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்குன்னு சொன்னா, மாவியா ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல ஒருத்தர் கடிதம், பாரசீகமான ரோம மன்னர் கடிதம் எழுதுறாரு, எனக்கு முழு உலகத்தையும் ஒரு பாட்டில் அடைச்சி தர முடியுமா அப்படின்னு. நிறைய கேள்வி கேட்கிறாரு. அதுல ஒரு கேள்வி, முழு உலகத்தையும் எனக்கு ஒரு பாட்டில் அடைச்சித்தா அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ மாவியா ரலியல்லாஹு அப்துல்லா பின் அப்பாஸ், இப்னு அப்பாஸ் கூப்பிடுறாங்க. ரொம்ப அறிவாளி. இந்த அளவுக்குன்னு சொன்னா ராஜ் முஃபஸ்ஸிரீன் சைம் சுல்தான் முஃபஸ்ஸிரீன், அதாவது விளக்காரன் தலைவர் இப்னு அப்பாஸ் அவங்க தான். அவங்களை கூப்பிட்டு நிறைய கேள்வி விளக்கம் தராங்க. இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க ஒருத்தர், அதாவது உலகத்துல ஒரு பாட்டில் கைக்குள்ள அடைச்சி தரணும், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஒரு பாட்டில தண்ணியை பிடிச்சி அடைச்சி தராங்க. இதுதான் முழு உலகம் அப்படின்னு சொல்லி அடைச்சி தராங்க. அதுக்கு விளக்கம் தராங்க. அல்லாஹ் சொல்றான் இல்லையா, வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹய்யின், வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹய்யின், நான் உயிருள்ள ஒவ்வொரு பொருளையும் தண்ணீரில் தான் படைச்சா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஆக முழு உலகமே ஒரு பாட்டில் அடைக்கணும்னு சொன்னா தண்ணியை கொண்டுதான் அமையும் என்பதாக இப்னு அப்பாஸ் நமக்கு விளக்கம் தராங்க. அந்த அளவுக்கு தண்ணி என்பது ஒரு உலகம் இயங்குவதற்கு தேவையான விஷயம் தண்ணி தான். தண்ணி இல்லாம உலகம் சீரா இயங்காது. நம்ம முன்காலத்து சொல்லுவோம் இல்லையா, என்ன இது இந்த ஆடி மாசம் வரப்போகுது, இந்த மழை பெய்யல. அந்த காலத்துல கரெக்டா காலத்துக்கு தேவையான மாதிரி மழை எல்லாம் கொடுத்தான். காட்டு தகுந்த மாதிரி காட்டு வந்துச்சு. சம்மர் காலத்துல வெயில் காலத்துல வெயில் வந்துச்சு. கரெக்டா ரொட்டேஷன் கரெக்டா ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப ரொம்ப நாலு வருஷம் ஜென்ரேஷன் மாற மோசமாயிட்டே போகுது. சரியா மழை பெய்ய மாட்டேங்குது, சரியா தண்ணி கிடைக்க மாட்டேங்குது, காலம் சீதோஷனம் மாறி நடக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். நிறைய பேர் சொல்லி இருக்காங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே நாவுதான் இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, காலத்துக்கு தகுந்த மாதிரி மழை பெஞ்சிச்சு. அந்த காலத்துல முன்னொரு காலத்துல கரெக்டா மழை பெஞ்சிச்சு, கரெக்டா வெயில் அடிச்சு, விவசாயம் கரெக்டா நடந்துச்சு, கரெக்டா நான் சரியானு சொல்லி சொன்ன அதே நாவுதான் முன்பு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த காலத்துல எங்க அப்பா அம்மா பார்த்தோம் சொன்னா கரெக்டா தொழுகு போவாங்க, வாங்க சொன்னா போவோம், தொழுகை போயிடுவாங்க, கரெக்டா வாங்க சொல்லுவாங்க, கரெக்டா ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் ஓதிடுவாங்க, கரெக்டா நோன்பு வைப்பாங்க, சதக்கா செய்வாங்க, திக்ர் ஓதுவாங்க, அவுராத்தெல்லாம் ஓதுவாங்க, எல்லா தொழிலையும் கடைபிடிப்பாங்க, தகஜத் தொழுவாங்க அப்படின்னு. அதே நாவு தான் சொல்லுச்சு. ஏன் அப்படி நினைச்சுன்னா உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். அந்த காலத்துல அப்படி இருந்தாங்க, கரெக்டா எல்லா அம்மனும் செஞ்சாங்க, கரெக்டா எல்லாம் கரெக்டா அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி மழை வேணும்னா மழையெல்லாம் கொடுத்தா, வெயில் டைம்ல வெயில கொடுத்தா, இப்படி அவங்க கரெக்டா நடந்தாங்க, கரெக்டா நடந்துச்சு. இப்ப நம்ம கரெக்டா நடக்கல, கரெக்டான நேரத்துல மழையை நமக்கு எல்லாம் கொடுக்கல. நம்ம கரெக்டா நடந்தோம்னு சொன்னா நீங்க எப்படி தன்னிலை நீங்க மாற்றிக்கொள்ளும் போது இயற்கை தன்னிலையை மாத்திச்சு. நம்ம கரெக்டா நடந்திருந்தா, சரியா தொழுகு போயிருந்தோம், சரியா குரான் ஓதிருந்தோம், சரியான மழை பெரிய மறைய இருந்தோம், போய் புறம் போட்டு. அந்த காலத்துலாம் யாருமே ஒரே வீட்டுல 10-15 பேர் இருப்பாங்க, நிம்மதியா இருப்பாங்க. அந்த கள்ளம் கபடம் எல்லாம் உலகம்னு சொல்லுவாங்க. எதுவுமே மொபைல் கிடையாது, டிவி கிடையாது, லேப்டாப் எதுவுமே கிடையாது. சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க, ஓடி ஆடி விளையாடுவாங்க, கள்ளங்கபடம், எங்க போனாலும் சாப்பிட்டுக்கலாம், எங்க போனாலும் படுத்துக்கலாம். அப்படி ஒரு உலகம் இருந்துச்சு. அதெல்லாம் அப்படி ஒரு சமநிலை கொடுத்துருந்தான். கரெக்டா எப்ப தேவையோ அப்ப மழை எல்லாம் கொடுத்தான், அளவோட கொடுத்தான். அளவுக்கு மீறி மழையை கொடுக்கல, மழை ரொம்ப பெஞ்சு ரொம்ப மழையெல்லாம் பயிர் நாசமாகல, கரெக்டா விவசாயம் எல்லாம் பண்ணுச்சு. அவங்க சரியா இருந்தாங்க, சரியா இருந்துச்சு. நம்ம சரியா இல்லை, எங்க பார்த்தாலும் வட்டி, லஞ்சம், பொய், புறம், புகட்டு, பொறாமை, கோல் மூட்டுறது, இப்படி நம்ம நாளுக்கு நாள் பாவங்கள் பெருக இயற்கை தன் நிலையை மாத்திக்கிச்சு. அதுக்கு என்ன வழின்னு சொன்னா, நம்ம முதல்ல சரியா இருக்கணும். அவங்க அப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, அவங்களாம் நீங்க கேட்கல அப்படின்னா நம்ம சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். நம்ம கரெக்டா நடக்கிறோமா, கரெக்டா தொழுகிறோமா, கரெக்டா போறோமா, கரெக்டா வரோமா அப்படின்னு நம்ம சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டு நமக்குள்ள நீங்க சரியா நடந்துட்டீங்க சொன்னா அல்லாஹ் நமக்கு தேவையான ரிஸ்க கட்டாயம் நல்லா தருவான். நீங்க சரியா இருந்தீங்க சொன்னா சரியா நடக்கும். விளைவு, நீங்க அநியாயம் பண்ணீங்க, பிறருக்கு அநியாயம் பண்ணீங்க, மோசடி பண்ணீங்க, பிறகு குறைய ஆராய்ச்சி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அது வெளியே ரொம்ப மோசமா கொடுப்பான். ஒரு செவத்துல பால் அடிக்கணும்னு சொன்னா நீங்க எந்த ஃபோர்ஸ்ல பால் அடிக்கிறீங்களோ அந்த ஃபோர்ஸ் திரும்ப உங்க கைக்கு வரும். நீங்க எந்த அளவுக்கு நல்லது செய்றீங்களோ நல்லது திரும்ப உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எந்த அளவுக்கு கெட்டது பிறருக்கு அநியாயம் செய்றீங்க, மோசடி செய்றீங்க சொன்னா விளைவு பால் இப்படி எவ்வளவு ஃபோர்ஸ் அடிக்கிறோம் அவ்வளவு ஃபோர்ஸ் உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறது இல்லையா? செவுத்துல அடிக்கப்பட்ட பந்து திரும்ப நம்ம கை கிடைக்கிற மாதிரி நீங்க செய்யற அநியாயம் உங்களுக்கு அதை விட மோசமா வாழ்க்கையில எல்லாம் திருப்பி கொடுப்பான். ஓ மக்கரா அல்லாஹ், நீங்களும் சூழ்ச்சி செய்யுங்க அல்லாஹ் சொல்றான். அல்லாவும் சூழ்ச்சி செய்யறானா. நீங்க எப்படிலாம் தந்திரம் ஹீலாமாலா சரி எப்படிலாம் சூழ்ச்சி செய்யறீங்களோ அல்லாவும் சூழ்ச்சி செய்வான். வல்லாஹு கைருல் மாக்கிரீன், சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் சிறந்தவன் யார் தெரியுமா? அல்லாஹ்வாகி நான் தான் அல்லாஹ் சொல்றான். அவனும் சூழ்ச்சி செய்யறான். நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அப்படிதான் உங்களுக்கு உலகம் திரும்ப கிடைக்கும் என்பதாக சொல்றாங்க. அதனால உலகம் கரெக்டா செஞ்சுதான் இருக்குது. நம்ம எப்படி தெரியுமா, நம்ம விஷயம் ஒரு தப்பு செஞ்சா தப்ப நம்ம ஏத்துக்கிறதே கிடையாது. மத்தவங்க மேல பழி போட்டது, அவங்க அப்படி பண்ணாங்க அதனால அப்படி பண்ணிட்டு அப்படி மத்தவங்க பழி போடுது. ரோட்ல போயிட்டு இருக்கிறோம்,
காலில் முள்ளு குத்திக்கிச்சு சொன்னா நம்ம சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? முள்ளு குத்திக்கிச்சு அப்படின்னு. முள்ளுலாம் குத்துல, முள்ளு அங்கேயே தான் கிடக்குது. நம்ம போய் காலை வச்சோம், காலில் முள்ளு குத்திக்கிச்சு. நம்ம போயிட்டே இருந்தோம், நகம் பேச்சு செவுத்து இடிச்சிச்சுங்க, தலையில முட்டிச்சுங்கன்னு சொல்லுவோம். செவுறு அங்கேயே தான் இருக்குது. நம்ம போய் செவுத்துல முட்டிக்கிட்டோம். ஆனா நம்ம சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? செவுறு முட்டிடுச்சு, காலில் கம்பி குத்திக்கிச்சு, முள்ளு ஏறிடுச்சு அப்படின்னு தான் சொல்றோம். அது அதை இடத்துல தான் இருக்குது. நம்ம இயற்கை குணமே அதுதான். நம்ம தவிர நம்ம ஒத்துக்கதே கிடையாது. மற்றவங்க மேல பழி போட்டே பழகிட்டோம். அதுலதான் சொல்றோம், நம்ம சரி செஞ்சுட்டீங்கன்னு சொன்னா நம்ம சரியா இருக்கோம். மழை, பாலா போன மழை வரவே மாட்டேங்குது. அங்கெல்லாம் மழை பெய்யுது, இங்க மழை பெய்யுது, இங்க பெய்ய மாட்டேங்குது. மழையை நம்ம சபிக்கிறோம், காற்றை சபிக்கிறோம். தேவையில்லாத காத்து வீசி கரண்ட் பிடிங்கிறாங்க, ஏதாவது ஆயிட்டு காத்து சபிக்கிறோம். சிலாசம் சொல்றாங்க, காற்றை சபிக்காது, லாத்தா சுபுரி, காற்றை சபிக்காதீங்க என்பதாக அல்லா சலாசம் சொல்றாங்க. அதனால நம்ம சரியா, நம்ம முதல்ல சுய பரிசு நம்ம சரி செஞ்சுக்கணும். ஜக்காத்தை கொடுங்க, உங்க செல்வம் பாதுகாக்கப்படணும் அல்லா சொல்றான். நம்ம ஜக்காத்தை கொடுக்காம செல்வம் பாதுகாக்கப்படணும். எப்படி பாதுகாக்கப்படும்? நீங்க இன்கம் டேக்ஸ் சரியா கட்டிட்டீங்க சொன்னா ரைடு உங்க வீட்டுக்கு வராது. நீங்க இன்கம் டேக்ஸ் சரியா கட்டணும் ரைடு வரும். ஏன் என் வீட்டுல ரைடு வருதுன்னா நீங்க சரியா கட்டல, அல்லா அது ரைடு அனுப்பிட்டான். நீங்க சரியா நடக்கல, உங்களுக்கு ஜக்காத்துல அல்லா ஜக்காத்தை சரியா நீங்க பிரிச்சு கொடுக்காதனால செல்வத்தை அல்லா பறக்கத்து எல்லாம் பண்ணிட்டான். நீங்க சரியாக இருந்தால், சொல்ல வேண்டிய நோக்கம் அதுதான், நீங்கள் தனி மனிதன் நீங்க சரியாக இருந்தால் உங்களுக்கு தேவையானது ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிட்டே இருக்கும். அது உங்களுக்கு தனியா கிடைக்கும், அல்லா கூட்டாம கொடுப்பான். அல்லாவோட நேதியா தான் அல்லா சொல்றான், காற்றை திட்டாதீங்க, அது அல்லாவோட குதிரத்து, தாழ்த்தி ரஹமதி வல் அதாபி, அது அதாபையும் கொண்டு வருது, ரஹமத்தையும் கொண்டு வருது, காத்து கொண்டு வருது. வலாக்கின் சாலல்லாஹு மின் ஹைரிஹா, நீங்க அல்லாட்ட நல்லதை மட்டும் கேளுங்க. பில்லாஹி மின் ஷர்ரிஹா, அல்லாட்ட கெட்டது பாதுகாப்பு தேடுங்க அப்படின்னு சொல்றாங்க. உதாரணம் சொன்னா புரியும். ஒரு ஏசி ரூம் இப்ப இங்கே வச்சீங்களா, இப்ப ஏசி ஓடுதீங்க. சில பேருக்கு இந்த ஏசி கரெக்டா இருக்கும், சில பேருக்கு ஏசி குளிர் அடிக்கும், ரொம்ப குளிருதுங்க ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம், பாயிண்ட குறைங்கன்னு சொல்லுவோம். அது நம்ம சொல்லுவோம், எனக்கு வேர்க்குது, உனக்கு குளிர், நீ வேணா வெளியே போ அப்படின்னு சொல்லுவோம். ஒரே ஏசி தான், ஒரே அறை தான், ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். சிலருக்கு அந்த ஏசி செட் ஆகி போயிடுச்சு, சிலருக்கு ஏசி ஒத்துக்கல, கூலிங் அதிகமா இருக்குது. காரணம் தெரியுமா? அந்தந்த வேலையை அது செய்து நீங்க செய்யற பாவத்தின் விளைவினால உங்களுக்கு விளைவு மோசமா இருக்கு, பாவத்தின் அறிவினால விளைவு மோசமா இருக்குது. ஏசி கரெக்டான பாயிண்ட் கரெக்டா ஓடிட்டு இருக்குது. நமக்கு சில பேருக்கு ஒத்துக்கல, சில பேருக்கு அதிகமா இருக்கு, சில பேருக்கு ஏசி ஓடி, சில பேருக்கு வேர்க்கும். நம்ம உடல் அமைப்பு அந்த மாதிரி. அதனால அல்லாஹ் சொல்றேன், நீங்க எந்த அளவுக்கு பாவம் செய்றீங்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ்தால விளைவை மோசமா கொடுப்பான். நம்மள சரி செஞ்சீங்கன்னு சொன்னா அல்லாஹ்தால நமக்கு எல்லாமே சரியா கொடுப்பான். மழை எல்லாம் தான் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறான், நம்மள கட்டுப்பாடு கிடையாது. சில விஷயங்களை முயற்சி செஞ்சா கிடைக்கும், ஆனா மழையை வேறு நம்ம எந்த முயற்சி செய்ய முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அபராய்த்தும் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கிறீங்களே தண்ணி, அதை என்னைக்கா சிந்திச்சு பாத்துக்கிறீங்களா? என்னைக்கா சிந்திச்சு தண்ணி எப்படியும் சிந்திச்சு பாத்துக்கிறீங்களா? அன்தும் அன்ஜத்தும் முஸன், நீங்க வானத்திலிருந்து நீங்க மழை இறக்கீங்களா? அம் நஹல் முன்சிரோன், நான் மழை இறக்கிறேன் அல்லா கேட்கறேன். நம்மகிட்ட பார்த்து சூரத்துல வாக்கியல் அல்லா கேட்கறான், நீங்கள் குடிக்கிற தண்ணி என்னைக்கா சிந்திச்சு பாத்துக்கிறீங்களா? அந்த தண்ணி மேகத்திலிருந்து மழையை நீங்க இறக்குறீங்களா, நான் இறக்குறேனா? நான் நாடி இருந்தா, நான் நினைச்சிருந்தா அந்த மழை தண்ணி உங்களுக்கு உப்பு தண்ணியா கசப்புள்ள தண்ணியை மாத்திருப்பேன். எல்லாம் நினைச்சா முடியும் இல்லையா? கடல் தண்ணி உப்பாக்கணும் அல்லானால மழை தண்ணி உப்பா ஆக்க முடியாதா? அவன் நினைச்சா எல்லாமே முடியும். நல்லா சொல்றான், மழை தண்ணி மதுரமான குடிக்கிறதுக்கு உகந்தது, குடிக்கிறதுக்கு சமையல் செய்யறதுக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற தண்ணி எல்லாம் மழை தண்ணி ஆகிட்டான். அது அல்லாஹ் அததான் சொல்றான், லவ் நஷா ஜஅல்னாஹு உஜாஜா, நான் நினைச்சிருந்தா அந்த மழை தண்ணி கசப்பா உப்பா துவர்ப்பா மாத்திருப்பேன். வலலா தஷ்குரூன், நீங்க நன்றி செலுத்த மாட்டீங்களா அப்படின்னு நல்லா கேட்கறான். அதனால மழை ஏற்கிறது அல்லாஹ் தான். அல்லாஹ் சிலருக்கு கொடுத்து சோதிப்பான், சிலருக்கு தடுத்து சோதிப்பான். மழை சில டைம்ல ஒரு இடத்துல ஓவர் அதிகமா, போன வருஷம் பார்த்தா வயநாட்டுல சென்னைலாம் ரொம்ப மழை பெஞ்சு ரொம்ப மழை வேணாம் போதும் அல்லாஹ் மழையை கொடுத்தான். இது கொடுத்து அல்லாஹ் சோதிக்கலாம். சில பேருக்கு தடுத்து சோதிப்பான். இந்த வருஷம் மழையே பெய்யல, மழை பெய்யாதனால எங்கேயுமே வறட்சிடுங்க, வியாபாரம் இல்லைங்க, ரொம்ப கஷ்டமா தண்ணி கிடைக்கலங்க அப்படின்னு சொல்லுவான். அல்லாஹ் கொடுத்தும் சோதிப்பான், எடுத்தும் சோதிப்பான். ஏன் சொன்னா, ஏன் இந்த மாற்றத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான்? அப்பதான் அல்லாஹ் நினைப்போம். எல்லாமே நம்ம எல்லாம் கிடைச்சு போச்சு அல்லாஹ் நினைப்போமா? ஒரு குழந்தைக்கு கேட்கறதெல்லாம் அப்பா வாங்கி தரேன்னா அந்த அப்பா பேச்ச குழந்தை பின்னாடி கேட்குமான்னு சொன்னா கேட்காது. ஏன்னா செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம். அததான் அல்லாஹ் சொல்றான். ஃபிரௌனுக்கு அப்படித்தான் வரலாற்றை பதிவு செய்வாங்களாம். ஃபிரௌனுக்கு எந்த நோயுமே இது வரைக்கும் வந்ததே கிடையாது. ஒரு தலைவலி, ஒரு ஜலதோஷம், ஒரு இருமல் எதுவுமே வராதான். ஃபிரௌன் நீட்டா பர்ஃபெக்டா இருந்தான், எந்த நோயுமே இல்லை. அததான் அவன் நினைச்சிட்டானா, ஓ நம்ம எதுவுமே ஆகல, நம்ம தான் அல்லாஹ் வளர்க்குது அப்படின்னு அவன் சொன்னானா. ஆனா ரப்புக்கும் லாலா, நான் கடவுளுக்கெல்லாம் பெரிய கடவுள்னு சொல்லிட்டான். அல்லாஹ் மட்டும் சொன்னது இல்லாமல் நான் கடவுளுக்கெல்லாம் பெரிய கடவுள் ஃபிரௌன் சொல்லிட்டான். ஏன்? அவனுக்கு எந்த நோயுமே இல்ல, பர்ஃபெக்டா நீட்டா இருந்தா, எல்லாமே சுகபோகமா அப்படின்னா எல்லாமே இப்படி ஒரு சொடக்கு போட்டா எல்லாமே அவனுக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு. அதனால அவன் சொன்னா அவன் அல்லான்னு சொல்லிட்டான். அந்த மாதிரி நம்ம ஆகிடக்கூடாதுங்கிறத தான் அல்லாஹ்தால மழையை தடுத்து நம்ம சோதிக்கிறான். இந்த சோதனை விடுபட சொன்னா சில வழிகள் இமாம்கள் சொல்லி காட்டுறாங்க. முதலாவது நம்ம பாவத்தை இஸ்திஃபா செய்யறோம். பாவம் நம்ம செஞ்சு எவ்வளவு பாவம் இருக்குது,
ஒவ்வொரு தனி மனிதனும் பாவத்திலிருந்து இஸ்திஃபா செஞ்சு பாவம் செஞ்சுட்டு மன்னிச்சுட்டு அல்லாஹ் எங்களுக்கு தண்ணியை கொடு அப்படின்னு இஸ்திஃபா செஞ்ச சொன்னா அல்லாஹ் நிச்சயமா மழையை கொடுப்பான். அல்லாஹ் கஃபூர் ரஹீம், ரொம்ப பெரிய கிருபையாளன். 70 தாயை விட, இன்னொரு ஹதீஸ்ல 100 தாயை விட சிறந்த ரஹமத் கிருபையாளன் தான் அல்லாஹ் அப்படின்னு ஹதீஸ்ல வருது. ஆனா அல்லாஹ்ட்ட மனமுருகி கேளுங்க, அல்லாஹ் தஆலா தருவான். அல்லாஹ் தான் சொல்றான், வஹுவல்லதி யன்சிலுல் கைஸ மின் பாதி மா ஹமீத. நம்ம நினைக்கிறோம் வறண்டு போச்சு இனிமே மழை பெய்யுது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் சொல்றான், வஹுவல்லதி யன்சிலு மினல் கைஸ மின் பாதி மா கனுது. இதுக்கப்புறம் மழையே பெய்யுதா நீங்க நினைக்கிற மாதிரி நினைச்சதுக்கு அப்புறம் வயன்சுல் ரஹமத்து, அல்லாஹ் பரவலா தான் ரஹமத் அனுப்புறான். வஹுவல் வலியுல் ஹமீத், அவன் தான் மிகப்பெரிய பொறுப்பாளன், புகழக்குரியவன். அல்லாஹ் நினைச்சதா முடியாதுன்னு நீங்க நினைச்சு விட்டுருவீங்க, அல்லாஹ் அதை முடிச்சு வைப்பான். அவனுக்கு பேர் தான் அல்லாஹ் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதனால அல்லாஹ்ட்ட அதிகமா பாவ மன்னிப்பு தேடுங்க, அல்லாஹ் நமக்கு நிச்சயமாக மழையை கொடுப்பான். மழை எல்லாம் தன் கட்டுப்பாட்டை வச்சிருக்கான். வானிலை மையம் சொல்லுவாங்க இல்லையா, இன்னைக்கு மழை பெய்யும் இன்னைக்கு மழை பெய்யாது அப்படின்னு. சில சமயத்தை அவங்க சொல்றது உண்மையா போயிடும், சில சமயத்தை தோல்வி அடைஞ்சிடும். இதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா, ஆராய்ச்சியின் முடிவுல உண்மை தோல்வி எதுவுமே எல்லாமே நடக்கும். ஏன்னா உண்மையான நிலவு அல்லாஹ்க்கு மட்டும் தெரியும், நம்ம அறிவுக்கு அது எட்டாது. அல்லாஹ் தான் கட்டுப்பாட்டை வச்சிருக்கான். சூரத்துல் லுக்மான்ல அல்லாஹ் சொல்றான், சூரத்துல் லுக்மான்ல ஒரு ஆயத்துல வைந்துஹு இல்முஸா அப்படின்ற ஆயத்தை தொடர்ச்சி ஒரு 5 விஷயத்தை சொல்றான். 5 விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அந்த 5 விஷயம் நான் சொன்னா, கியாமத் எப்போ வரும், எப்போ உலகம் அடின்னு அல்லாஹ்க்கு தான் தெரியும். சில பேர் சொல்லுவாங்க 2020 அழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. பாவங்கள்லாம் பெருகி போச்சு, எங்க பார்த்தாலும் மாது சூது பெருகி போச்சு, ஏன்னா உலகம் அழிஞ்சிரும் இல்லையா அப்படின்னு. அல்லாஹ் சொல்றான், அந்த கியாமத் எப்போ வரும் எனக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. 2வது, மழை எங்க பெய்யும், எப்ப பெய்யும், எவ்வளவு பெய்யும், எந்த அளவுக்கு பெய்யும், எந்த நாள் வரைக்கும் பெய்யும், அது அல்லாஹ்க்கு தான் தெரியும். 2வது. 3வது, ஒரு தாயோட கருவறையில் இருக்கிற சிசு ஆனா பெண்ணா அது எனக்கு தான் தெரியும். இப்போலாம் 7-8 மாசம் ஸ்கேன் போட்டு பாத்துக்கிறாங்க. அது உருவானது இருந்து அது ஆனா பெண்ணா, இன்னும் குறை இருக்குதா குறை இல்லையா, இந்த ஞானம் அல்லாஹ் தஆலா யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கல. 4வது, மனுஷன் அடுத்து என்ன சம்பாதிப்பான், எவ்வளவு சம்பாதிப்பான், அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது, இது அல்லாஹ் கிட்ட வச்சிருக்கோம். 5வது, எங்க ஒரு ஆளுக்கு மௌத் சம்பவிக்கும், நம்ம எங்க இருப்போம், திடீர்னு திண்டிவனம் போவோம், சென்னைக்கு போவோம், எப்போ வேணா மௌத் வரும், அது எங்க மௌத் வரும்னு யாருக்கு தெரியும். இந்த 5 விஷயங்கள், கியாமத் எப்போ வரும், மழை எப்போ வரும், தாயோட கருவறைக்கு ஆனா பெண்ணா, அடுத்து மனுஷன் என்ன சம்பாதிப்பான், என்ன நடக்கும், 5வது மௌத் எப்போ வரும். இந்த 5 விஷயத்தை அல்லாஹ் தான் கட்டுப்பாட்டை வச்சிருக்கான் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் லுக்மான்ல சொல்லி காட்டுறான். இதே சம்பவத்தை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சபையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித உருவத்துல வராங்க. வந்து மனுஷன் மாதிரி வந்து ஸல்லல்லாஹு கிட்ட வந்து சில கேள்விகள் கேட்கிறாங்க. அதுல ஒரு கேள்விதான் மத்தாசா, நாயகமே எப்போ கியாமத் வரும், மனித உருவத்துல வராங்க. ஆனா ஸல்லல்லாஹு தெரியும், ஜிப்ரீல் தான் தெரியும், எப்போ கியாமத் வரும்னு கேட்கறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அதாவது ஸல்லல்லாஹு அந்த கியாமத் எப்போ வரும்னு எனக்கும் தெரியாது, கேள்வி கேட்ட மல்லாசூர் அன்ஹா நீங்க கேள்வி கேட்ட உங்களுக்கும் தெரியாது, அது அல்லாஹ் தான் கட்டுப்பாட்டை வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி முடிச்சுட்டு கடைசியா இந்த 5 விஷயம் சொல்றாங்க. நான் முன்னாடி சொன்ன இல்லையா இந்த 5 விஷயம், அதாவது ஹம்சுன் இல்லல்லா, 5 விஷயங்கள் அல்லாஹ் தான் யாருக்கும் தெரியாது ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஷயமும் அல்லாஹ் தஆலா முதல்ல பாவத்தை தௌபா செய்யணும், அடுத்து அல்லாஹ்ட்ட கேட்கணும். அல்லாஹ் துஆவை கொண்டு எல்லாத்தையும் அல்லாஹ் மாற்றக்கூடிய சக்தி அல்லாஹ்ட்ட தான் இருக்குது. நம்ம துஆ கேட்டா சொன்னா அல்லாஹ் நிச்சயம் கொடுப்பான். அனஸ் அறிவிக்கிறோம் ஹதீஸ்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர்ல இருந்து குதுபா ஓதிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மனுஷர் வேகமா வர ஸல்லல்லாஹு குதுபா ஓதுறாங்க அப்படின்னு பார்க்காம நேரா வந்து ஸல்லல்லாஹு நாயமே யா ரசூலல்லாஹ் ஹலகஹுல் மஆசி பன்பதஹிர் சுபூலா, நாயகமே எங்க கால்நடையெல்லாம் பசி பட்டினி செத்து போய் கிடக்குது, வாழ்வதற்கு வழியெல்லாம் அறுந்து போய் கிடக்குது, எங்களுக்காக நீ மழைக்கு துவா செய்யுங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு மெம்பர்ல இருந்து துவா செய்யறாங்க. தன்னோட தேவைக்காக கேட்கல, ஒட்டுமொத்த தேவைக்காக அந்த மனுஷர் கேட்டான்னு சொல்லி அப்படியே துவா செய்றாங்க. அல்லாஹும்ம அகீஸ்னா 3 தடவை சரி, அல்லாஹும்ம அஸ்கினா அல்லாஹும்ம அகீஸ்னா, யா அல்லாஹ் மழையை கொடு துவா செய்யறாங்க. அனஸ் அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு துவா செய்யும் போது வானத்துல எந்த அறிகுறியுமே இல்ல, ரொம்ப வெயில் பொழந்துட்டு இருந்துச்சு. எப்போ ஸல்லல்லாஹு கையேந்தி துவா செஞ்சு கை இறக்குனாங்களோ மேகங்கள் எல்லாம் ஒன்று திரி கருமேகம் ஆச்சு. ஸல்லல்லாஹு அந்த சபையில மழை பெஞ்சிச்சு. ஸல்லல்லாஹு மேனில அந்த மழை தூரி விழுந்து நாங்க பார்த்தோம் என்பதாக சொல்றாங்க. எந்த அளவுக்கு மழை பெய்ஞ்சுன்னு சொன்னா அடுத்த ஜும்மா வரைக்கும் அதே மழை தொடர்ந்து ஒரு வாரம் தொடர்ந்து பெஞ்சிட்டே இருக்கு ஸல்லல்லாஹு செஞ்ச துவா. அதனால எல்லாரும் துவா செய்யுங்க, பாவத்தை இஸ்திஃபா செய்யுங்க, அல்லாஹ்ட்ட கையேந்தி அல்லாஹ் எங்களை மழையை கொடுப்பாயாக, ரஹமத்தான மழையை கொடுப்பாயாக, அதாப கொடுத்துறாருன்னு துவா செய்யுங்க, அல்லாஹ் நிச்சயமாக மழை கொடுப்பான். அடுத்த வெள்ளிக்கிழமை மழை பெய்யுது, இன்னொரு நபர் வராரு, அதே நபரா போன ஜும்மால வந்து அதே நபரா என்னன்னு ஹதீஸ்ல அறிவு வரல. அனஸ் என்ன கேட்கறாங்க, திரும்ப அந்த நபர் வந்து நான் அதே வார்த்தை, கால்நடை எல்லாம் மழையில மிதந்து செத்து போய் கிடக்குது, வாழ்வாதாரத்துக்கு வழியில எங்கேயும் போக முடியல, வர முடியல, விவசாயம் பண்ண முடியல, மழையை வேணாம் துவா செய்யுங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு சொல்றாங்க. போன வாரம் கேட்டா அதே நபரா இதே நபரா அனஸ் கேட்டா இல்ல ஆதிரி எனக்கு தெரியல அப்படின்னு அனஸ் சொல்லி காட்டுறாங்க. திரும்ப ஸல்லல்லாஹு துவா செய்றாங்க, அல்லாஹும்ம
ஹவா லைனா வல அலினா, மழையை வேணாம்னு சொல்லக்கூடாது. எவ்வளவு மழை பெஞ்சாலும் மழை ரஹமத் வேணாம்னு சொல்லக்கூடாது இல்லையா? சலாசம் இப்படி துவா செய்றாங்க, அல்லாஹும்ம ஹவா லைனா வல அலினா, யா அல்லாஹ் இந்த மழையை எங்களை விட்டும் எங்க தேவையா இருக்குதோ அந்த இடத்துல மழை பெய்ய வையும் துவா செய்யறாங்க. உடனே ஜும்மா முடிஞ்சு பார்த்தா மழை காணா அப்படின்னு அனுசரி அறிவிக்கிறாங்க. அந்த மழை காட்டு பகுதியில விலங்குகள் இருக்கிற இடத்துல மழை அப்படியே அல்லாஹ் மாத்தி அனுப்பிச்சிட்டான் என்பதாக வரலாறு நம்ம சொல்லுது. அதனால அதிகமா துவா செய்யுங்க, அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக மழை கொடுப்பான். இன்னொரு விஷயம், மழை வரும்னு சொன்னா நல்லவர்களை வசீலா வச்சு மழையை கேட்கணும். உமருடைய ஆட்சி காலத்துல மதீனாவுல கடுமையான வறட்சி, எல்லா மக்கள்கிட்ட முறையிடுறாங்க, உமரை மழை இல்ல துவா செய்யுங்க அப்படின்னு. அப்ப உமர் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு சிறி தந்தையான அப்பாஸ் ரலியல்லாஹு கூப்பிட்டு ஒரு சபையில போய், அப்பாஸே நீங்க துவா செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நல்லவர்கள் துவா அல்லாஹ் கபூலாக்குவான் இல்லையா? இப்போ அப்பாஸ் துவா செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா மழை இறக்கணும் என்பதாக வருது. அதனால நல்லவர்களை வச்சு துவா செஞ்சு அல்லாஹ் கபூல் செய்வான். நல்ல அமலை செஞ்சு துவா செய்யணும், நல்ல அமல செய்யணும். அல்லாஹ் தஆலா உலகத்தை பூமியில அல்லாஹ் படைச்சான். உலகம் பூமியில படைச்சு பூமி ஆடிட்டே இருந்துச்சு. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன பண்ணா, மலையை கொண்டு பூமியை நேராக்குறான். ஒரு மலையை கொண்டு வச்சு பூமியை சரிசம் ஆடாம பூமி நேராக்குறான். இதை பார்த்து மலக்குமார் கேட்கறாங்கன்னா, யா அல்லாஹ் மலை ரொம்ப வலிமையானது, மலை ராக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப வலிமையானது, மலையை விட கடினமானது ஏதாவது இருக்காது உலகத்துல அப்படின்னு மலக்குமாக அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், இந்த மலையை விட கடுமையானதான் இரும்பு என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஏன்னா இரும்பு வச்சு மலையை குடையணும் இல்லையா, இரும்பு தான் கடினமானது அல்லாஹ் சொல்றான். திரும்ப மலக்கள் கேட்கிறாங்க, யா அல்லாஹ் இந்த இரும்பு விட கடினமானது ஏதாவது இருக்கா அப்படின்னு. அல்லாஹ் தஆலா சொல்றான், நெருப்புன்னு சொல்றான். அந்த இரும்பு நெருப்பு வச்சு உருக்குறோம் இல்லையா, அதனால நெருப்பு தான் கடினமானது அல்லாஹ் சொல்றான். யா அல்லாஹ் நெருப்பு விட கடினமான உலகத்துல இருக்குதா அப்படின்னு மலக்கு திரும்பி கேட்கறாங்க. அல்லாஹ் சொல்றான், நீர் தண்ணி வச்சு நெருப்பு அணைக்கலாம் இல்லையா, தண்ணி தான் வலிமையானது அல்லாஹ் சொல்றான். திரும்ப மலக்கள் கேட்கறாங்க, யா அல்லாஹ் இந்த நீரை விட வலிமையான உலகத்துல இருக்குதா அப்படின்னு கேட்கறாங்க. அல்லாஹ் சொல்றான், காற்று அடிக்க திசையில தண்ணி நதியில மிதந்து போகுது இல்லையா, காற்று தான் வலிமையானது அல்லாஹ் சொல்றான். திரும்ப மலக்கள் கேட்கறாங்க, யா அல்லாஹ் இந்த காற்றை விட உலகத்தை வலிமையானதை படைச்சிருக்கிறா அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் தஆலா சொல்றான் மலக்குகள்கிட்ட, ஒரு மனிதர் தூய்மையான முறையில இஹ்லாஸாக தர்மம் செஞ்சா இந்த காற்றை விட சிறந்தது என்பதாக அல்லாஹ் சொல்றான். அதனால அதிகமா சதக்கா செஞ்சீங்கன்னு சொன்னா அல்லாஹ் மழையை கொடுப்பான். அல்லாஹ் சதக்கா எந்த அளவுக்கு நீங்க சதக்கா கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ் மழையை ஊர்ல இறக்குவான் என்பதாக இமாம்கள் சொல்றாங்க. ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அறிவிக்கிறாங்க, முன்பு காலத்துல ஒரு மனிதர் போயிட்டு இருந்தாராம். அப்ப வானத்திலிருந்து ஒரு அசரி வருதா, வானமே மழையே மேகமே இந்த நபரோட தோட்டத்துக்கு போய் நீங்க மழையை போய் அப்படின்னு ஒரு சத்தம் வருது. இது சரியான ஹதீஸ். அல்லாஹ் தஆலா சில முன் நடந்த சம்பவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஹி அனுப்புவான். ஏன்னா மக்கள் படிப்பினை பெறதுக்காக வேண்டி. கியாமத் வரைக்கும் இந்த ஹதீஸ் அப்படியே தான் இருக்கும். அப்போ வானத்துல ஒரு சத்தம் வருது, இந்த நபருடைய தோட்டத்தை போய் மழையை போய் அப்படின்னு. அப்ப அந்த மேகத்தை பின்தொடர்ந்து அந்த நபர் போறார். போன ஒரு தோட்டத்துக்கு போது அந்த தோட்டத்துல மழை பெய்யுது. அந்த தோட்டத்துக்கு மட்டும் மழை பெய்யுது, வேற எங்கேயுமே மழை காணோம். அந்த தோட்டத்தை மண்வெட்டி வச்சு வாய்க்கா வெட்டாது, நீர் பாய்ச்சுறாரு. அந்த நபர் ஆச்சரியமா கேட்கிறாரு, ஏன்பா உன் தோட்டத்துக்கு மட்டும் மழை பெய்யுது, என்ன விஷயம் அப்படின்னு. அப்ப அந்த நபர் சொல்றாரு, எனக்கு வந்து விவசாயத்துல பணம் கிடைக்குது இல்லையா, இந்த வியாபாரத்தை கிடைக்கிற லாபத்தை 3ஆ பிரிப்பேன். ஒரு பங்கு ஏழைக்கு சதக்கா செஞ்சிருவேன், இன்னொரு பங்கு என் குடும்பத்துக்கு வச்சிருவேன், இன்னொரு பங்கு திரும்ப இந்த தோட்டத்தை முதலீடு செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது 3 பங்குல ஒரு பங்கு நான் ஏழைகளுக்கு சதக்கா தர்மம் செஞ்சிருவேன், இன்னொரு பங்கு என்னோட குடும்ப செலவுக்காக நீ வச்சுப்பேன், 3ஆவதா ஒரு பங்கு இருக்கு இல்லையா, அந்த பங்கு திரும்ப விவசாயத்துக்கு போடுவேன், திரும்ப விவசாயம் நல்லா பறக்க அதிகமா கொடுப்பான், அந்த பறக்கத்தை 3ஆ பிரிப்பேன், இப்படி 3ஆ பிரிப்பேன் அப்படின்னு அந்த நபர் சொல்றாரு. இந்த காரணமாகத்தான் அல்லாஹ் தஆலா அந்த தோட்டத்துக்கு மட்டும் அந்த தனி நபர் தோட்டம் நல்லா மழை இருக்கான்னு என்பதாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க. வானம் பார்த்து பூமியா இருந்தா 10ல் ஒரு பங்கு சதக்கா செஞ்சா, அதாவது சக்காத்து கொடுத்தா போதும். இல்ல தான் சுயமா தண்ணி எரிச்சு நீர் பற்ற சொன்னா 20 ஒரு பங்கு சக்காத்து கொடுத்தா போதும். ஆனா அந்த நபர் அல்லாஹ் கொடுத்த பரக்கத் ரஹமத்துக்காக வேண்டி அதையும் அதிகமா 3ல் ஒரு பங்கு சதக்கா செய்யறாரு. அதனால அல்லாஹ் தஆலா அந்த நபருக்கு மட்டும் அல்லாஹ் மழை இறக்கான். அதனால நீங்களும் அதிகமாக சதக்கா செய்யுங்க, அல்லாஹ் மழை இறக்குவான். ஒண்ணு நான் சொன்ன முதல் விஷயம், பாவ மன்னிப்பு தெரியுங்க. அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தெரியும், அல்லாஹ் நிச்சயம் கொடுப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல மழைக்கு வேண்டி எல்லாம் துவா செய்யறாங்க, ஆனா அல்லாஹ் தஆலா மழை இறக்கல. அல்லாஹ்ட்ட கேட்கறான், மூசாவே ஏன் இன்னும் மழை இறக்கல அப்படி. மூசா வந்து அல்லாஹ்ட்ட கேட்கறான், யா அல்லாஹ் இன்னும் ஏன் மழை வரலன்னு. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்க கூட்டத்துல ஒரு நபர் இருக்கிறாரு, 40 வருஷமா என்ன வணங்காம இருக்கிறார், ஒரு சஜிதா கூட செய்யல, அந்த மனிதனுக்காக தான் மழை இறக்கல அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப மூசா கேட்கறான், யா அல்லாஹ் இதுக்கு என்ன வழி அப்படின்னு. எல்லாம் அந்த நபர் யாரு சொல்லு, நான் அந்த நபரை வெளியேற்றுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு நபரை மட்டும் என் சஜிதா இது வரைக்கும் நான் வணங்கல, அந்த நபருக்காக தான் மழை இறக்காம இருக்குன்னு அல்லாஹ் தஆலா மூசாவுக்கு வழி அனுப்புறான்.
அப்ப மூசா கேட்கிறான், யா அல்லாஹ், அந்த நபர் யாரு சொல்ல அந்த நபரை கூட வெளியேற்றுற அப்படின்னு மூசா சொல்லும் போது அல்லாஹ் தஆலா சொல்றான், அவன் பாவம் செய்யும் போதே அவனை நான் காட்டி கொடுக்கல, அவனை தௌபா செய்ய சொல்ல போறேன், இப்ப நான் அவனை காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் தௌபா செய்ய சொல்லி அல்லாஹ் சொல்றான். எல்லாரும் தௌபா செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா மழை இறக்கினான். அந்த ஒரு நபருக்காக இறக்காத மழை, அந்த ஒரு நபர் பாவம் செஞ்ச நபர் அந்த கூட்டத்தில் இருந்தார், அவருக்காக யாருக்குமே எல்லாம் மழை இறக்கல. இப்ப அந்த நபர் சேர்ந்து தௌபா செஞ்சனால அந்த ஒரு நபருக்காகவே நல்லா மொத்த மழை எல்லாம் இருக்கலாம், மொத்த ஊருக்கு மழை எல்லாம் இருக்கலாம். அதனால அதிகமா பாவம் மன்னிப்பு செய்யுங்க, இஸ்திஃபார் அதிகமா செய்யுங்க, அல்லாஹ் தஆலா மழையை கொடுப்பான். ஆக முதல்ல பாவத்தை கொண்டு இஸ்திஃபார் செய்யுங்க, அல்லாஹ் மழையை கொடுப்பான். ரெண்டாவது நல்லோர்கள் வசூலா வச்சு நீங்க துவா செய்யுங்க. மூன்றாவது சதக்கா அதிகமா தான தர்மம் கொடுத்து மழையை அல்லாஹ் துவா கேளுங்க, அல்லாஹ் மழை இருப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாய்ப்பு நல்ல ஜும்மாவுடைய அருமையான நாள், அதிகமா அல்லாஹ்ட்ட இஸ்திஃபார் செய்யுங்க. பாவம் நம்ம செஞ்ச பாவத்தை நினைச்சு உருகி அல்லாஹ்ட்ட கையேந்தி துவா செய்யுங்க, அல்லாஹ் மழையை கொடு மழையை கொடு கேளுங்க, அல்லாஹ் நிச்சயமாக மழையை கொடுப்பான், நிலைமையை மாற்றுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம செஞ்ச அனைத்தையும் பாவத்தை மன்னித்து அல்லாஹ் நமக்கு மழை இருக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல் கொள்ளுங்கள்.